எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம போட்ட ஷார்ட்ஸில் என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கு இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசின எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யூடியூப்பில் நான் போட்ட வீடியோவில் எதுலேயுமே எனக்கு கண்ணீர் வந்ததில்லைங்க. நான் அழுததில்லை, எதுலேயும் அழுக மாட்டேன். எதுக்கு தெரியுமா? அழுக வந்தாலும் அந்த டயத்தில் வீடியோ எடுக்க மாட்டேன். நல்லா கொஞ்சம் நம்ம மனசை நம்மளே தேர்த்திக்கிட்டு, என்னையை நானே சமாதானப்படுத்திக்கிட்டு, பிள்ளைகளோட விளாண்டுட்டு, அந்த அந்த கவலையெல்லாம் மறந்து அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன். ஒவ்வொரு நாளைக்குன்னா வீட்டில் சண்டையாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் வீடியோ போட்டே ஆகணுங்கிற நிலமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை நானே அப்படியே மறைச்சிக்கிட்டு நான் நிறைய வாட்டி சிரித்து ஷார்ட்ஸும் சரி வீடியோவும் சரி பேசியிருக்கேன். இனி எத்தனை பேர் அசிங்கமாக இருக்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, உன்னால் முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்லைன்ட்டு நான் இதை ஒரு சவாலாக எடுத்து தான் அந்த யூடியூப்புக்குள்ளே நான் வீடியோ எடுக்க வந்தேனே. எனக்காக நீங்கள் இத்தனை பேர், எனக்கு உண்மையிலே அந்த ஒவ்வொரு கமெண்ட் படிக்கலை, என்னை அறியாமையே எனக்கு அவ்வளவு கண்ணீர் வந்துச்சு. அது எதுக்கு தெரியுமா? எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொம்பளை பிள்ளைய, 3 பேரில் எங்கள் 2 அக்காவுமே, மூத்த அக்கா ரொம்ப கலரு எங்கள் அம்மா மாதிரி, 2ஆவது அக்கா முகச்சாயல் எங்கள் அப்பா மாதிரி, ஆனால் எங்கள் அம்மா மாதிரி கலரு, அதுவும் கலரு. நான் மட்டும்தான் எங்கள் அப்பா மாதிரி ஆனால் கருப்பாக இருப்பேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்காவுக்கு 2 பேர் எல்லாருமே பார்த்திங்கன்னா கலராக இருப்பாங்க. நான் மட்டும்தான் கருப்பாக இருப்பேன். இந்த நிறத்துனால என் மூஞ்சி பேர் இருக்கிறதுனால நான் நிறைய இடத்துல நிராகரிக்கப்பட்டேன். நிறைய விஷயங்களில் என் பள்ளிக்கூடத்துலலாம் இந்த டான்ஸ் போட்டிலாம், ஆண்டு விழாக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பாங்கள்ல, அப்போல்லாம் நல்லா சிகப்பாக இருக்கிற பிள்ளைகள்லாம் முன்னாடி ஆட விடுவாங்க, எங்களையெல்லாம் பின்னாடி ஆட விடுவாங்க. அது எதுக்குன்னு தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் இந்த நேரம் ஒரு குறையாக என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க. என்னை யார் எப்படி இருக்க, நீ கருப்பாக இருக்கன்னு சொன்னாலும், என்னை எங்கள் அம்மா மட்டும் என்னை என்றைக்குமே நீ கருப்பாக இருக்கேன்னு சொன்னதே இல்லை. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு இது ஒரு குறையாவே தெரியல. யாரும் என்னை இப்படி சொன்னதும் இல்லை. இப்போ என்னை அடித்தாலும் கேட்கக்கூட யாரும் இல்லை. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது இங்கே வீட்டுக்கார வீட்டில் எனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் எங்கள் அம்மா உடனே என்னை கூப்பிட்டு போயிடும். சண்டை ஒரு சமாதானம் பண்ணி அவங்கள கூப்பிட வந்தாலும் எங்கள் அம்மா என்னை விடாது. எங்கள் வீட்டில் நான் கருப்பாக இருந்தாலும், நான் நல்லா இல்லைனாலும் எங்கள் அம்மாவுக்கு என்னையை தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு என்னையத்தையும் பிடிக்கும். எங்கள் அம்மா எங்கே போனாலும் என்னைய கூப்பிட்டு போயிடும். இப்போ எங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் தான் என்னைய ரொம்ப பேர் சொந்தக்காரங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நல்லா பழகுனாங்க. எங்கள் அம்மா இல்லைங்கிறதுக்கப்புறம் ஒதுக்கிட்டாங்க. என் வீட்டுக்காரே சொல்லுவார், என் மூஞ்சி செவுத்துல அடித்தா சாணி மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் விளையாட்டுக்கு சொல்லுவாருன்ட்டு நான் விட்டுருவேன், அதை கண்டுக்கிறவே மாட்டேன். இருந்தாலும் நீ இப்படி திரும்பேன் அப்படின்ட்டு சைடாக திரும்ப சொல்லுவார். இப்படி மூஞ்சி இப்படி திருப்பினா பாரு, எங்கள் மூஞ்செல்லாம் எப்படி ரவுண்டாக இருக்குது, உன் மூஞ்சி செவுத்துல அடித்தா சாணி மாதிரி இருக்குன்னு கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். நான் கண்டுக்கிற மாட்டேன். ஒரு அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அவங்க பிள்ளையா என்னைய குறையுது, என் குறை தெரியலை. என் பிள்ளைகளுக்கு
நம்ம அம்மா இப்படி இருக்குன்னு என் பிள்ளைங்க ஒரு நாளும் நினைக்கல. இனிமேல் நினைப்பாங்களா என்னன்னு தெரில. இது வரைக்கும் அவங்களும் நினச்சதில்ல. சாரி, நான் எப்போ இப்படி பேச மாட்டேன். இன்றைக்கி என்னால் தாங்க முடியல. நான் கட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த சேலை நான் பழசில் எடுத்து, பழசுனா எங்கள் வீட்டுக்கார் பாத்திரம் வரத்துக்கு போயிட்டு வருவார்ல, அதில் வந்த சேலை. இந்த சட்டை போன வருஷம் தீபாவளிக்கு தைச்சது. இந்த தலையில் மட்டும் ஒரு கிளிப்பு கூட எனக்கு கிடையாது. அப்படியே சும்மா தலையை குளித்தா ஈரது, அப்படியே பின்னி போட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இப்போ நான் பக்கத்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம், அங்கே போகிறதுக்காகத்தையும் கிளம்புனேன். போகும்போது கூட எனக்கு நிம்மதியாக போக முடியல. அந்தளவுக்கு வீட்டில் என் நிலமை அவப்படுத்த. நான் வந்து என் பிள்ளைக்காக நான் மொட்டை போட போகிறேன். எனக்கு அழகு முக்கியமாக தெரில. இப்போயே என்னை இப்படி பேசுகிறாங்க நிறைய யூடியூப்பில். நாளைக்கு மொட்டை ஓட்ட பிறகு என்னை எப்படி பேசுவாங்களோ, நான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. பரவாயில்ல, எனக்கு இதை விட என் பிள்ளையே முக்கியம் இல்லையா? என் மகனுக்கு கை உடஞ்சதுக்காக தான் மொட்டை ஓடுறேன்னு வேண்டியிருந்தேன். அதை வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே நிறைவேற்ற போகிறேன். பரவாயில்ல, வயிறாக வந்துட்டு போகிறாங்க. இம்பிட்டுனால நான் யாரையும் நம்பியா வளைச்சேன். இன்றைக்கி ஷார்ட்ஸில் எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஒரு 100 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியல. ஏன்னா நீங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்காக யாரோ என்னை வஞ்சாகன்னு சொல்லி நீங்கள் எனக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியில்ல. எனக்கு எந்த உறவும் சரி, எந்த நட்பும் சரி கடைசி வரைக்கும் நீடிக்காது. அது என்னன்னு தெரில. எங்கள் அம்மா என்னை 58 வயசில் எங்கள் அம்மா செத்து போச்சு. அது இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா கூட என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். சரி, பரவாயில்ல, என்ன செய்கிறது, அவங்க விதி அவ்வளோதானே. தாயத்து போனால் சீரத்து போச்சுன்னு அன்றைக்கி எல்லாம் போச்சு. அவ்வளவுதே, என்ன செய்கிறது, இப்படியே போகும். நான் ஒல்லியாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்தேன். என்னை ஒல்லியாக கருப்பாக ஒட்டரைக்குச்சி மாதிரி இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட் ஆனேன். இப்போ கருப்பாக குந்தாணி மாதிரி இருக்கேன்னு கிண்டல் பண்ணாங்க. நம்ம சமுதாயத்தில் மக்கள் வந்து ஒரு பொம்பளைய ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் நினைக்கக்கூடாது. முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நான் யாரையும் நம்பலை. எனக்கு இன்றைக்கி நீங்கள் பேசின இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் நிறம் எனக்கு ஒரு குறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பிடிச்சவங்க என் சேனல் பாருங்கள். நான் போடுற கருத்துக்கள் பிடிச்சவங்க என் சேனல் பாருங்கள். நான் தைரியமாக இப்போ வெளியில் வந்து சொல்கிறேன். என்னை மாதிரி சொல்லாமல் நிறைய பேர் மனசுக்குள்ளே எத்தனையோ பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கீங்கன்னு. இந்த வீடியோவுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் தைரியம். இந்த வீடியோவுக்கு பின்னாடி நான் ரொம்ப கோலை. நான் உண்மையிலே ரொம்ப கோலை. இந்த வீடியோ முடிச்சுட்டா நான் கோலை தான். ஏன்னா எனக்கு சுயமாக ஒரு முடிவு எடுக்க தெரியாது. என்னை நல்லா வேலை வாங்குவாங்க. என்னை வேலை வாங்கிட்டு கடைசியில் இந்த ஒரு இலையில் சோறு போட்டு பக்கத்தில் நரங்கள் அள்ளி வைப்பாங்கள்ல, அந்த கதை தான் எனக்கு. நல்லா வேலை வாங்குவாங்க. நல்லா நானும் எல்லாருக்கும் உதவி செய்வேன். செஞ்சதுக்கப்புறம் செருப்பால் அடித்த மாதிரி அப்படியே அனுப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு நான் உதவியும் செய்ய போனால் கடைசியில் அது என்னையை குத்தவாளியாக்குவாங்க. நிறைய இடத்துல நான் அப்படி ஆகியிருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி யாருக்கும் ஆகக்கூடாது. தைரியமாக பேசுங்க. எனக்கு இந்த ஒரு யூடியூப்புங்கிற மேடை கிடச்சிச்சு. நான் இவ்வளோ பேசிட்டேன். பேச முடியாத நிறைய பேர் இருக்கீங்க. தைரியமாக எதிர்த்து பேசுங்க. ஏன்னா என்னால் இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் எதிர்த்து பேச முடியாத காரணம், எனக்கு போக்கடம் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. என்ன தான் அக்கா 2 அக்காக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் 3 நாளைக்கு மேலே இருந்தால் நம்ம விருந்தாடி மாதிரி தான். அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். யாருக்குமே தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கோம். இனி பேசுகிறவங்க பேசுங்க, எனக்கு பிடிச்சவங்க பாருங்கள்.